Welcome to Learner's Guide. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் ஆக்ட் 2 சீன் 8 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீன் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெனிஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் இந்த சீன் நடக்குது. செலாரினோவும் செலானியோவும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிற ஒரு கான்வர்சேஷனை தான் இன்றைக்கி இந்த சீனில் நம்ம பார்க்க போகிறோம். செலாரினோ: வை மேன், ஐ சா பெசானியோ அண்டர் செயில் வித் ஹிம், இஸ் கிரேஷியானோ கோன் அலாங். நான் பார்த்தேன், பெசானியோட ஷிப்பில் அவர் கூட கிரேஷியானோவும் கிளம்பி போகிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி செலாரினோ சொல்கிறாங்க. அண்ட் இன் த ஷிப் ஐ எம் ஷோர் லொரன்சோ இஸ் நாட். அந்த ஷிப்பில் நான் ஷோராக சொல்லுவேன், லொரன்சோ அந்த ஷிப்பில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறப்போ செலானியோ சொல்கிறாங்க, த வில்லன் ஜூ வித் அவுட் கிரைஸ் ரைஸ் டு த ஜூ ஹூ வென்ட் வித் ஹிம் டு சர்ச் பெசானியோ ஷிப். அந்த வில்லன் ஜூன்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா ஷைலாக் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, டியூக்கை அழைச்சிக்கிட்டு அந்த பெசானியோ ஷிப்பை காட்டுறதுக்காக போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. டியூக் யார் அப்படின்னா, கிட்டத்தட்ட அவங்க ஒரு ஜட்ஜுக்கு ஈக்குவலான பர்சன். அவங்க அவங்கள அழைச்சிக்கிட்டு பெசானியோட ஷிப்பை காட்டுறதுக்காக அந்த ஷைலாக்கும் கூட போனான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா லொரன்சோ அண்ட் ஜெசிகாவோட எலோப்மெண்ட்டுக்கு ஆண்டனியோ பெசானியோ ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக. செலாரினோ சொல்கிறாங்க, ஹி கேம் டூ லேட், த ஷிப் வாஸ் அண்டர் சேல். ஆனால் அவங்க வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அந்த ஷிப் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே கிளம்பிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தேர் த டியூக் வாஸ் கிவன் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இன் எ gondola were seen together Lorenzo and his amorous Jessica. Besides, Antonio certified the Duke they were not with Bassanio in his ship. அவங்க லொரென்சோவும் ஜெசிகாவும் ஒரு ஃப்ளாட் பாட்டம்டு போட், கொண்டோலோ அப்படிங்கிறது ஒரு ஃப்ளாட் பாட்டம்டு போட்டில் லொரென்சோவும் அவங்களோட லவ்வரான ஜெசிகாவும் எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் ஆண்டனியோ டியூக்கிட்ட ஒரு மாதிரி அடித்து சொன்னார், பெசானியோ ஷிப்பில் அவங்க 2 பேரும் போகல அப்படிங்கிற விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு செலானியோ சொல்கிறாங்க, ஐ நெவர் ஹியர்ட் எ பேஷன் ஸோ கன்ஃபியூஸ்டு, ஸோ ஸ்ட்ரேஞ்ச், outrageous and so variable as the dark Jew did utter in the streets, my daughter, oh my ducats, oh my daughter, flight with a Christian, oh my Christian ducats, justice, the law, my ducats and my daughter. உடனே அவங்க போன உடனே ஷைலாக் என்ன பண்ணுறதுனே தெரியல, அவர் பாட்டுக்கு ஸ்ட்ரீட்டில் இருந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. செலாரினோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒரு மனுஷன் புலம்பி நான் பார்த்ததே இல்லை, அது எனக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயமா இருந்துச்சு, அவர் அவரோட எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டாரு, ரொம்ப வேரியபிளாக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ என்னோட டாட்டர் போயிட்டாலே, ஐயோ என்னோட டுக்கெட்ஸ்லாம் போயிடுச்சே, என்னோட டாட்டர் ஒரு கிறிஸ்டியனோட எலோப் ஆகிட்டாலே, கிறிஸ்டியன் டுக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. இதனால் அவர் இந்த இடத்துல கிறிஸ்டியன் டுக்கெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, இவர்கிட்ட இருந்த வரைக்கும் ஜூ டுக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு கிறிஸ்டியன்ட்டு அவங்க பொண்ணு எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுத்துட்டா அப்படிங்கிறத இவரால் ஏற்றுக்க முடியல. அதனால் ஐயோ கிறிஸ்டியன் டுக்கெட்ஸாக மாறிடுச்சே, எனக்கு ஜஸ்டிஸ் வேணும், என்னோட டுக்கெட்ஸை கண்டுபிடிச்சி கொடுங்க, என்னோட டாட்டரை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு அழ ஆரம்பிச்சிடுறாரு. எ சீல்டு பேக், 2 sealed bags of ducats, of double ducats stolen from me, be my daughter, and jewels, 2 stones, 2 rich and precious stones stolen by my daughter. Justice, find the girl, she had stones upon her and the ducats. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட அந்த சீல்டு பேக், 2 sealed bags of ducats இவ எடுத்துகிட்டு போயிட்டான். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜுவல்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டான், நிறைய ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ், 2 ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் மெயினானதை அவள் எடுத்துகிட்டு போயிட்டான். எனக்கு கண்டிப்பாக ஜஸ்டிஸ் வேணும், எப்படியாச்சும் நீங்கள் என்னோட டாட்டர் ஜெசிகாவை ஃபைன் பண்ணி கொடுங்க, அப்போ தான் எனக்கு என்னோட அந்த ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் கிடைக்கும், என்னோட டுக்கெட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பேசிக்கிட்டது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி செலானியோ சொல்கிறாரு. செலாரினோ: வை ஆல் த பாய்ஸ் இன் வெனிஸ் ஃபாலோ ஹிம் க்ரையிங் ஹிஸ் ஸ்டோன்ஸ், ஹிஸ் டாட்டர் அண்ட் ஹிஸ் டுக்கெட்ஸ். நீ பார்க்கலையே, நிறைய பாய்ஸ், சின்ன சின்ன பசங்க, வெனிஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட அவரை மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா அவரை மாதிரியே அழுது காட்டிட்டு, ஐயோ என்னோட ஸ்டோன் போயிடுச்சு, என்னோட டாட்டர் போயிட்டாலே, என்னோட டுக்கெட்ஸ்லாம் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவரை மாதிரியே பேசி மார்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் செலானியோ: லெட் குட் ஆண்டனியோ லுக் ஹி கீப் ஹிஸ் டே ஆர் ஹீ ஷால் பே ஃபார் திஸ். ஆண்டனியோ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக ஆண்டனியோ அந்த லோனை திரும்பி கொடுத்துருவார். அவர் அப்படி கொடுக்கல அப்படின்னா அவருக்கு அது ரொம்ப பெரிய சஃபரை கிரியேட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி செலானியோ சொல்கிறாங்க. செலாரினோ: மேரி, வெல் ரிமெம்பர்ட், ஐ ரீசன் வித் அ ஃப்ரெஞ்ச் மேன் எஸ்டர்டே. நீ சொல்லவும் தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ரீசன்ட் அப்படின்னா டாக்டு, நான் நேற்று ஒரு ஃப்ரெஞ்ச் மேனோட பேசினேன். ஹூ டோல் மீ இன் த நேரோ சீஸ் தட் பார்ட் த ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ் தேர் மிஸ்கேரிட், எ வெசல் ஆஃப் அவர் கண்ட்ரி ரிச்லி
fraud, I thought upon Antonio when he told me and wished in silence that it were not his. நீ எனக்கு சொல்ல வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் நேற்று வந்து ஒரு ஃப்ரெஞ்ச்மேன்ட்ட பேசினேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் இங்கிலீஷ்னால் எதுவும் இல்லை. இங்கே வந்து இங்கிலாந்து இருக்குது அப்படின்னா இங்கே வந்து ஃப்ரான்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் போகக்கூடிய ஒரு பெரிய ரிவரை தான் வந்து இங்கிலீஷ் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இங்கிலீஷ் சேனலில் வந்து பெரிய ஒரு ரிச்சான ஷிப் வந்து ரெக் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு அவர் சொல்லி தான் தெரியும். அவர் சொன்ன உடனே எனக்கு வந்து ஆண்டனியோட ஷிப்பு தான் வந்து எனக்கு பிளிங்க் ஆனிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நான் வந்து வேண்டிக்கிறேன் அது வந்து ஆண்டனியோட தான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி செலாரினோ சொல்கிறாங்க. செலானியோ, யூ வேர் பெஸ்ட் டு டெல் ஆண்டனியோ வாட் யூ ஹியர் இட் டு நாட் சடன்லி ஃபார் இட் மே கிரீவ் ஹிம். எனக்கு தெரிஞ்சு நீ காதில் வாங்கினதை ஆண்டனியோட்ட சொல்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து நீ டேரெக்டாக சடனாக போயிட்டு ஆண்டனியோட ஷிப்பெல்லாம் ரெக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நீ சடனாக சொல்லிடாத. பிகாஸ் இட் மே கிரீவ் ஹிம் அப்படின்னா இட் மே பெயின் ஹிம். அவருக்கு வந்து அது ஒரு சஃபர்னஸ் ஏற்படுத்தும். அதனால் நீ சடனாக சொல்லிடாத அப்படிங்கிறாங்க செலாரினோ. எ கைண்ட் ஜென்டில்மேன் ட்ரீட்ஸ் நாட் த எர்த். ஐ சா பெசானியோ அண்ட் ஆண்டனியோ பார்ட். இப்படிப்பட்ட ஒரு கைண்டான பர்சன் யாரை சொல்கிறாங்க அப்படின்னா ஆண்டனியோ சொல்கிறாங்க. செலாரினோ, இப்படிப்பட்ட ஒரு கைண்டான பர்சனை வந்து நான் வேறு எங்கேயுமே நான் பார்த்ததே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பெசானியோ ஆண்டனியோட பாட்டை வந்து நான் பார்த்தேன். பாட்டு அப்படின்னா 2 பேரும் குட் பை சொல்லிக்கிட்டாங்கல்ல. பெசானியோ பெல்மாண்ட் கிளம்புறப்ப அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்புறப்போ குட் பை சொல்லிக்கிட்டதை வந்து நான் பார்த்தேன். அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயமா இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான விஷயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பெசானியோ டோல் ஹிம் ஹி வுட் மேக் சம் ஸ்பீட் ஆஃப் ஹிஸ் ரிட்டர்ன். ஹி ஆன்சர் டு நாட் சோ ஸ்லப்பர்ட் நாட் பிஸ்னஸ் ஃபார் மை சேக் பெசானியோ பட் ஸ்டேட் த வெரி ரிப்பிங் ஆஃப் த டைம். பெசானியோ சொல்கிறாரு, நான் வந்து எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் அந்த இடத்துலேருந்து கிளம்பி நான் இங்கே ரிட்டர்ன் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆண்டனியோ, இல்லை எதுவும் அவசரம் இல்லை பெசானியோ, நீ பொறுமையாக உன்னோட வேலையை முடிச்சுட்டு வா. டில் யூ ஃபினிஷ் யுவர் ஒர்க் தேர். உன்னோட ஒர்க் அங்கே முடிகிற வரைக்கும் நீ பொறுமையாக இருந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னார். அண்ட் ஃபார் த ஜூஸ் பாண்ட் விச் ஹீ ஹேத் ஆஃப் மீ லெட் இட் நாட் என்டர் இன் யோர் மைண்ட் ஆஃப் லவ். நீ வந்து உன்னோட லவ்க்காக போகிற இந்த ஜூ பாண்ட் இந்த விஷயத்தை பற்றிலாம் நீ கொஞ்சம் கூட யோசிக்காத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பி மேரி அண்ட் எம்ப்ளாய் யுவர் செஃபஸ்ட் தாட்ஸ் டு கோட்ஷிப் அண்ட் சச் ஃபேர் ஆஸ்டன்ஸ் ஆஃப் லவ் ஆஸ் ஷால் கன்வீனியன்ட்லி பிகம் யூ தேர். நீ வந்து உன்னோட லவ்க்காக போகிற, நீ வந்து போர்ஷியோட ஹேண்டை கண்டிப்பாக வின் பண்ணணும், அதுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் நீ இதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்காத, நீ போன விஷயத்தை அதில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நீ அந்த விஷயத்தை முடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஈவன் தேட் ஹிஸ் ஐ பீயிங் பிக் வித் டியர்ஸ் டர்னிங் ஹிஸ் ஃபேஸ் ஹி புட் ஹிஸ் ஹேண்ட் பிஹைண்ட் ஹிம் அண்ட் வித் அஃபெக்ஷன் ஒன்ரஸ் சென்சிபிள் ஹி ரங் பெசானியோஸ் ஹேண்ட் அண்ட் ஸோ தே பார்ட்டட். அவர் வந்து எவ்வளோ தான் இப்படி வெளியில் பேசினாலும் அவருக்கு உள்ளுக்குள்ளே வந்து அவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்குது. பெசானியோ வந்து நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போகிறாங்கிற ஒரு கஷ்டம் இருக்குது. அவரோட ஐஸ் எல்லாமே ஃபுல்லாக டியர்ஸால் ஃபுல்லாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பெசானியோ வந்து அவரால் நிமிர்ந்து பார்க்கவே முடியலை. அவர் வந்து அவரோட முகத்தை மறைச்சிக்கிட்டு ஷுக் மீன்ஸ் அந்த ஹேண்ட் ஷேக் பண்ணுவோம்ல, ஸோ ஹேண்ட் ஷேக் பண்ணி தான் அவங்க பிரிஞ்சாங்க. அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு செலானியோ. ஐ திங்க் ஹி ஒன்லி லவ்ஸ் த வேர்ல்ட் ஃபார் ஹிம். எனக்கு தெரிஞ்சு ஆண்டனியோ வந்து இந்த உலகத்திலே ரொம்ப நேசிக்கிற ஒரு பர்சனாக அது வந்து பெசானியோவாக தான் இருக்கும். ஐ ப்ரே தி லெட் அஸ் கோ அண்ட் ஃபைண்ட் ஹிம் அவுட் அண்ட் குவைக்கன் ஹிஸ் எம்பாரஸ்டு ஹெவினஸ் வித் சம் டிலைட் ஆர் அதர். சரி, நான் கண்டிப்பாக நான் வந்து ஆண்டனியோக்காக நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். சரிவா, நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். நம்ம போய் ஆண்டனியோட அவரோட சேட்னஸ்லேருந்து நம்ம தான் வெளியில் எடுக்கணும். ஸோ நம்ம போய் வந்து அவரை வந்து சேரப் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவரை வந்து அந்த தாட்ஸ்லேருந்து நம்ம வந்து அவரை கண்டிப்பாக டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே செலாரினோவும் டூ வி ஸோ சரிவா நம்ம கிளம்பலாம், நம்ம அந்த ஆண்டனியோ இருக்க இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு செலாரினோ 2 பேருமே இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இதோட ஆக்ட் 2 சீன் 8 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தடுத்து வரக்கூடிய சீன்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து சக்ஸஸிவ் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் for watching.